ஆவிக்குரிய ஜீவியம் சும்மா கிடையாது. அது உங்கள் செடியில் கை வைக்கிறதுக்கு அதிகாரம் இயேசுவுக்கு மாத்திரமே உண்டு. வேறு யாரும் அவசரப்பட்டு கை வைக்க விட மாட்டார். அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அது அவர் என்ன செய்கிறாராம்? சுத்தம் பண்ணுகிறார். அவர் தான் பியூரிஃபை பண்ணுவார். அவர் தான் உங்களை சுத்தம் பண்ணுவார். சபையில் நாட்டப்பட்டிருந்தீங்கன்னா கார்டனருக்கு தான் அதுக்கு உரிமை இருக்குது. இது மரத்தை வெட்டி போடுன்னு கர்த்தர் கோபத்தில் சொல்கிறாரு. ஏன் கனி கொடுக்க மாட்டேது? இதை போய் நீ கேர் கொடுத்துட்ருக்குற. அவன் என்ன சொல்கிறான்? கேர் டேக்கர் என்ன சொல்கிறான்? இந்த ஆண்டு இருக்கட்டும் ஆண்டவரே, நான் இதுக்கு உத்தரவாதம் எடுக்கிறேன். இந்த ஆண்டு இருக்கட்டும். உண்மை, இந்த ஆண்டு இருக்கட்டும். உருவாக்கணுங்க இன்டு கிரைஸ்ட். ஆமென். கனியை எப்படியாவது உருவாக்கணும். ஸ்வாபத்தை எப்படியாவது உருவாக்கணும். ஒரு ஊழியக்காரன் கவனிக்கணும், எங்கே என்ன நடக்குது, ஆவிக்குரிய கண்களில் கவனிக்கணும். இந்த இப்போ இவர் சொன்னார்ல, எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் கேஷுவலாக நான் பேசியிருக்கிறேன், கேஷுவலாக கேட்டிருக்கிறேன் இந்த சகோதரன்ட்ட. அந்த வார்த்தையின்படி தான் அவருக்கு இருந்திருக்கு. அது நடந்து 24 மணி நேரத்தில் அவருடைய வேலை அவருக்கு திரும்ப வந்திருக்கு. இதெல்லாம் என்னது? இந்த பாரம் எப்பொழுதும் உங்ககிட்ட இருக்கணும்.